ராஜலட்சுமி கிட்ட இதுக்கப்புறம் படம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு தனியாக படம் கொடுக்கணும் அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க. இல்லை அண்ணி தான் எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்க்குற வந்து ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்கிட்ட படம் வாங்க மாட்டியா, இரு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் முன்னாடி வந்து மகா கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. இதை பார்த்து அனாமிகாவும் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா தான் இதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பெல்லாம் வந்து பாப்பா, அவகிட்ட வந்து எல்லாரும் காசு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாவியும் குத்து சாவியும் மகா கிட்ட கொடுக்குறாங்க. மகா எவ்வளோ வேணாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வந்து வம்பு பண்ணி ராஜலட்சுமி கொடுத்துட்றாங்க. மகா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா கிட்ட 5 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அனாமிகா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. எப்படியாவது மகா கிட்டேருந்து அந்த பணத்தை வந்து எடுக்கணும், மகா மேலே பழி விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வந்து அனாமிகா என்ன பண்ணுறாங்க, சித்ராவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பணத்தை எடுங்க அப்படின்றாங்க. சரி நான் மொத்தமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் முதல்ல சாவியை வந்து அவகிட்டேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க, சாவியை வாங்கிட்டு வந்தோடனே நான் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு மகா ரூமுக்கு போகிறாங்க. மகா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யாவுக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஸ்வேதா வந்து கூப்பிடுறாங்க சூர்யாவை. இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க ஒன்றும் புரியல, உடனே கிளம்புறாரு, இவர் பின்னாடியே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சாவி கீழே விழுந்துருது. அதை கவனிக்காத மகா வந்து கிளம்பிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் சித்ரா அங்கே வராங்க. சித்ரா வந்து சாவியை பார்த்துடுறாங்க. அப்படியே மகாவுக்கு தெரியாமல் அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுக்குறாங்க. அனாமிகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரம் சாவி எடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்குறாங்க. ஒன்றும் பண்ண வேணாம், காசு எடுத்துகிட்டு வாங்க, எல்லா காசும் எடுத்துகிட்டு வந்துடுவா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, 2 லட்சம் மட்டும் எடுங்க, அப்போ தான் மகா எடுத்த மாதிரி கணக்கு வரும், அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து மகா மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் சொல்கிறாங்க. அடுத்து மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க. அங்கே ஸ்வேதாவும் வந்து சூர்யாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு வந்து டைவர்ஸ் கிடச்சிச்சு, சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு சூர்யா. இதை மகாவை மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அடுத்து மகா பார்க்குறது வந்து சூர்யா வந்து கவனிச்சிடறாரு. உடனே வந்து ஸ்வேதாவை அப்படியே வந்து தூக்கி கொண்டாடுறாரு. உனக்கும் டைவர்ஸ் கிடச்சிச்சு, எனக்கும் கிடச்சா நல்லாயிருக்கும், நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ தான் எனக்கு முக்கிய ஸ்வேதா, உன் கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த மகா எனக்கு வேணான்னு சொல்கிறாரு. அதை கேட்டு சூர்யா பார்த்துட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுற சூர்யா, வேணும்னே மகா வெறுப்பேற்றுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து திட்டுறாங்க அவரை. பரவாயில்ல, அவள் என்னை விட்டு போகிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன், அவள் என்னை விட்டுட்டு போட்டோம், அப்போ தான் அவள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எனக்கும் அவள் கூட வாழ பிடிக்கல, எனக்கு அவள் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க வந்து ஸ்வேதா. ஏன்டா இப்படி புரிஞ்சுக்காமல் நல்லா நடந்துக்கிற, நல்ல ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க, அவள் கூட வாழ உன்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. யாருக்கும் தெரியாமல் சித்ரா. சரி இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் செலவுக்குன்றாங்க. உஷாராக தான் இருக்கு நீ அனாமிகா அப்படின்றாங்க சித்ரா. எனக்கு எதுக்கு காசு, அதனால தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறது அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை, அந்த சாவி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா எடுத்துன்னு போயிட்டு ராஜலட்சுமி கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் மகாவை நம்பி சாவி கொடுத்தீங்களா பாருங்கள், மகா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கீழே போட்டு வச்சிருக்கா சாவியை அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகாவை அப்படி பண்ணா, ஆமாம் மகா தான் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த சாவியை வாங்கிட்டு சரி இதுக்கப்புறம் மகா வந்து எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறான்னு கவனிச்சிட்ருக்கேன், உங்களுக்கு 2 பேருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விட்டு கொடுக்காம. அடுத்து வந்து இப்போ கூட மகா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தியா, எப்படியும் விஷயம் தெரிய வரும்னா அப்போ விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா மனசு கஷ்டத்தோடு ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே வந்து சூர்யா வராதால் அவங்களே மீட்டிங் அட்டன் பண்ணி வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. லேட்டாக வர்றதால மகாவை எல்லாத்தையும் முடிச்சு சக்ஸஸ் ஆக்கிடுறாங்க. இதை பார்த்து வந்து சூர்யாவோட அப்பா சூர்யாவை திட்டுறாரு. மகா பாரு எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கா அப்படின்றாரு. அதை கேட்டு சூர்யா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், நீ என் வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது, நீ என் வாழ்க்கையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அதனால் மகா மனசு கஷ்டப்பட்டு அழகிறாங்க. பாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எப்போ வந்து அவள் வந்து உன்னை வெறுப்பேற்றுறானோ ஸ்வேதா வச்சு, அதே மாதிரி நீயும் வெறுப்பேற்று அப்படின்னு சொல்லிட்டு நீயும் வந்து ஒரு ஜென்ஸ் கூட பழகணும், ஒரு பாய் ஃப்ரெண்டை சேர்த்துக்கணும், சும்மா நடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து கோட்டீஸ்வரி எல்லாருமே சேர்ந்து இந்த ஐடியா வந்து செய்யறதுக்கு எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கா, அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கவலைப்படாதவா, சூர்யாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உன் மேலே இருக்க காதல் வெளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ராகவன் வந்து பணம் கேட்டு அனுப்புறாரு. அதனால ராஜலட்சுமி பணத்தை போய் எடுக்க பார்க்குறாங்க. பார்த்தா 3 லட்சம் தான் இருக்குது, 2 லட்சம் குறையுது, எதுக்காக மகா எடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சத்தை மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ வந்து காயத்ரி வந்து செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா தான் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு எடுத்து போய் கொடுத்துருப்பா, கண்டிப்பாக அவள் தான் இதை திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுப்படியாக மகா மேலே போடுறாங்க. அதை பார்த்து ராஜலட்சுமி செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா அப்படி பண்ணிருக்க சான்ஸே இல்லை, அவள் எதுக்காவது கொடுத்துருப்பான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் காயத்ரி தொடர்ந்து வந்து மகா பற்றி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யாவும் அந்த டைமுக்கு வந்துடுறாரு. இதை பார்த்து வந்து அனாமிகாவும் வந்து செமையாக சந்தோஷமாக அடைகிறாங்க. சித்ராவும் அனாமிகாவும். சூர்யா வந்து செமையாக வந்து அவங்க சித்தியை திட்டுறாரு. மகா மேலே எப்படி படியே போடுவீங்க, இந்த வீட்டு மருமகாவை, அவள் வந்து இதை காசை எடுத்தாலும் தப்பே கிடையாது, என் பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலன்னு நல்லா இருக்காது.
அப்படியே அவள் காசு இருந்தாலும் வீட்டுக்கு தான் தேவையானதான் எடுத்திருப்பா. அதனால இந்த மாதிரி வந்து பழிய இன்னொரு வாட்டி போட்டிங்கன்னா நான் சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன். இவ்வளோ நாள் பொறுத்திருந்தேன். இதுக்கப்புறம் நான் பொறுத்திருக்க முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க.